தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக ஆண்டவருடைய வார்த்தையை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற அடியேனையும் அதை கேட்கவிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் இந்த நற்செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காகவும் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு வார்த்தையை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாகவும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 4 முதல் 15 வரை உள்ள இறை வாக்கியங்கள். சற்று பெரிதான இறை வாக்கியமாக இருந்தாலும் வாசகமாக இருந்தாலும் அதனுடைய உள் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகின்றார்கள். ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஓமையின் வாயிலாக பலவற்றை அவர் எடுத்து கொடுக்கின்றார். பல இடங்களிலும் ஆண்டவர் இயேசு ஓமைகள் வாயிலாகவே அவர் பேசுகின்றார் என்பதை நற்செய்தி புத்தகங்களில் 4 நற்செய்தியாளர்களும் தெளிவாக எடுத்துரைக்கின்றார்கள். அதிலும் சிறப்பாக லூக்கா நற்செய்தியாளர் ஏழை எளிய மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இந்த நற்செய்திகளை அவர் எழுதியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி ஒரு பெருந்திரளான மக்கள் கூடி வந்த இடத்துல விதைப்பவர் ஓமையை பற்றி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஒரு நிலக்கிழார் விதைக்க செல்லுகின்றார். அந்த விதைகள், சில விதைகள் பாதை ஓரத்தில் விழுகின்றன, சில விதைகள் முச்செடியில் விழுகின்றன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. இவை அனைத்துமே முளைக்கின்றன. ஆனால் பலன் எப்படி தருகின்றது என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாதையில் விழுகின்ற விதைகள் மனிதர்களால் மிதிக்கப்பட்டு அவை முளைத்து வருவதில்லை. முச்செடியில் விழுகின்ற விதைகள் முளைத்து வருகின்றது. பொய், பொறாமை போன்ற தீய நாட்டங்கள், சக்திகள் அவற்றை நெருக்கி விடுகின்றன. முச்செடியில் வளர்ந்த அந்த விதையானது நசுங்கி அவை மேலே எழும்ப முடியாமல் தவிக்கின்றது. பாறை நிலத்தில் விழுகின்ற விதைகள் பாறையில் மண் இல்லாத காரணத்தால் அவை முளைத்து வருவதில்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் பல விளைச்சலை கொடுக்கின்றன. எப்படி கொடுக்கின்றது? 100 மடங்கு, 60 மடங்கு, 80 மடங்கு, 40 மடங்கு, 20 மடங்கு என்று பல விதங்களில் விளைச்சலை கொடுக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்வது என்ன? நம்முடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் விதைக்கின்றார். நம்முடைய இதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்லப்படுகின்றது. அந்த விதைகள், அந்த இறை வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து எப்படி பலன் கொடுக்கின்றது? இதுதான் இன்றைய ஓமையின் சுருக்கமே. இதுதான் ஆண்டவர் இயேசு இறை வார்த்தையை எடுத்துரைக்கின்றார். இந்த உலகம் முழுவதும் உள்ள இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும், அவரால் படைக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமே ஆண் பெண் என்று பாராமல் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொருவர் இதயத்தில் இருந்தும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை எவ்வாறு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, எப்படி பலன் கொடுக்கின்றது?
முச்செடியில் விழுந்த செடி மாதிரி இருக்கின்றோமா? விதை மாதிரி நம்முடைய இதயம் இருக்கின்றதா? பாறை நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கின்றதா? நடைபாதையில் விழுந்த விதையாக இருக்கின்றதா என்று பார்ப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொன்ன இந்த ஓமை நம் ஒவ்வொருவருக்குமே பொருந்தும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்றோம், ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அதன்படி நடக்கின்றோமா என்றால் 100% இல்லை என்று தான் சொல்ல முடியும். மனிதனுடைய பலவீனத்தினால் இவை நிகழ்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற 10% மக்கள்தான் இன்றைய காலகட்டங்களில் இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் உலகத்தில் உள்ள பண ஆசை, பொருளாசை, மற்ற ஆசைகள், எல்லா ஆசைகளும், பொன்னாசை, பெண்ணாசை, என்னென்ன ஆசைகள் இருக்கின்றனோ அவை அனைத்துமே நம்மை நெருக்கி விடுகின்றன. இறை வார்த்தையை தீச்சல் போட்டு விடுகின்றன. இறை வார்த்தையை முளைத்து வராமல் நம்முடைய இதயத்திலே தங்காமல் எடுத்து வேரூன்றாமல் எடுத்து எரிந்து விடுகின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளை, எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான். நீங்களும் நானும் கடவுளால் படைக்கப்பட்ட மக்கள் என்பதை உணர்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் ஏற்று ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக பாதுகாப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தெய்வமே இயேசு சாமி, இந்த கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நற்செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரை நீர் எடுத்து சொல்லியிருப்பது போல இறை வார்த்தையை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்று, எங்களுடைய இதயத்தில் ஏற்று, எங்களுடைய குடும்பத்தில் ஏற்று, எங்களுடைய குடும்பங்களில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்து ஆண்டவரை உம்முடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு நிறைவாக கொடுத்திருக்கின்றே. ஆனால் அதன்படி நாங்கள் வாழவில்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம். உம்முடைய இரக்கத்தின்படி நாங்கள் வாழவில்லை என்பதை உணர்கின்றோம். உம்முடைய விசுவாசத்தின்படி நாங்கள் வாழவில்லை என்பதை உணர்கின்றோம். உம்முடைய நம்பிக்கையின்படி நாங்கள் வாழவில்லை என்பதை உணர்கின்றோம். ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய மனித பலவீனம். ஆண்டவரே, இந்த மனித பலவீனத்தினால் ஆண்டவரே, இந்த உலக செல்வங்களின் நாட்டத்தினால் ஆண்டவரே, இந்த உலக செல்வங்களின் பொருள் ஆசையினால் ஆண்டவரே, இந்த உலக செல்வங்களின் தீய நாட்டங்களினால் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இதயத்தில் ஏற்றும் அவை பலன் தராமல் தீய சக்திகள், பசாசின் தொல்லைகள் வேரூன்றி எங்களை அழித்து விடுகின்றன. அவற்றிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி ஜெபிக்கின்ற பொழுதுதான் அவற்றிலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும் என்பதை உணர செய்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இன்ப துன்ப துயரங்கள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, அவர்களுடைய இதயங்களில் இருக்கின்ற எண்ணற்ற பிரச்சனைகள், பிளவுகள், துன்பங்கள், துயரங்கள், இந்த உலக சம்பந்தப்பட்ட அனைத்து தீய சக்திகளிடமிருந்தும், அனைத்து எதிரிகளிடமிருந்தும் ஆண்டவரை அவர்களை விடுவித்து புதியதோர் இதயத்தை அவர்களுக்கு கொடுத்து உடைத்து உருமாற்றும். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். இந்த ஒரு இறை சிந்தனையோடு ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையை உற்று நோக்கி நம்முடைய இல்லங்களில் அனுதினம் நாம் ஜெபிப்போம். இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.